நாம் எல்லோருமே வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை அடைய ஆசைப்படுகிறோம். ஒரு பெரிய வீடு கட்டணும், உடல் எடையை குறைக்கணும் அல்லது கை நிறைய சம்பாதிக்கணும். ஆனால் இதற்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் தேவையில்லை. அணு அளவிலான சிறிய மாற்றங்களே போதும் என்கிறார் ஜேம்ஸ் கிளியர். இன்று நாம் பார்க்க போகும் புத்தகம் அட்டாமிக் ஹேபிட்ஸ். உங்கள் பழைய கெட்ட பழக்கங்களை விட்டு புதிய நல்ல பழக்கங்களை எப்படி நிரந்தரமாக உருவாக்குவது என்று எளிமையாக பார்ப்போம். நம்பர் 1% விதி. நம்மில் பலரும் செய்யும் தவறு என்ன தெரியுமா? ஒரே நாளில் பெரிய மாற்றம் வரணும்னு நினைப்பது. ஆனால் இந்த புத்தகம் சொல்வது தினமும் உங்களை 1% மட்டும் முன்னேற்றுங்கள். நீங்கள் தினமும் நீங்கள் தினமும் 1% சிறப்பானால் ஒரு வருட முடிவில் நீங்கள் 37 மடங்கு, அதாவது 37x சிறந்த மனிதராக இருப்பீர்கள். உதாரணம், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீர்கள் என்றால் ஒரே நாளில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை எதிர்பார்ப்பது வேண்டாம். ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு சின்ன திருத்தம், அதாவது ஆடியோவிலோ அல்லது எடிட்டிங்கிலோ 1% முன்னேற்றம் காட்டினால் போதும். பழக்கங்களை உருவாக்க 4 விதிகள். ஜேம்ஸ் கிளியர் ஒரு பழக்கத்தை உருவாக்க 4 எளிய வழிகளை சொல்கிறார். தெளிவாக இருங்கள். உங்கள் இலக்கு கண்ணில் தெரிய வேண்டும். நீங்கள் புத்தகம் படிக்க விரும்பினால் அதை உங்கள் தலைமாட்டிலோ அல்லது மேசை மேலே வையுங்கள். ஆசையை தூண்டுங்கள். அந்த பழக்கத்தை உங்களுக்கு பிடித்த ஒன்றோடு இணையுங்கள். நான் இந்த ஒரு சாப்டர் படித்து முடித்த பிறகுதான் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன் என்று உங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள். எளிதாக்குங்கள். ஆரம்பத்தில் கடினமாக எதையும் செய்யாதீர்கள். நிமிட விதி பயன்படுத்துங்கள். உதாரணம், தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் வெறும் 2 நிமிடம் மட்டும் உடற்பயிற்சி செய்வேன் என்று தொடங்குங்கள். மனநிறைவு அடையுங்கள். ஒரு வேலையை முடித்ததும் உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன பாராட்டு அல்லது வெகுமதி கொடுத்து கொள்ளுங்கள். அடையாள மாற்றம். பழக்கங்களை மாற்றுவதை விட உங்கள் அடையாளத்தை மாற்றுங்கள். நான் சிகரெட் பிடிப்பதை நிறுத்தப் போகிறேன் என்று சொல்வதை விட நான் புகைப்பிடிக்காத ஒரு மனிதன் என்று சொல்லுங்கள். உங்களை நீங்களே ஒரு வெற்றியாளராக பார்க்க தொடங்கினால் உங்கள் செயல்களும் வெற்றியை நோக்கி இருக்கும். முடிவாக, ஒரு வெற்றி என்பது ஒரு முறை செய்யும் அது தினமும் செய்யும் பழக்கங்களின் வெளிப்பாடு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மணி புக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.